ஹலோ வியூவர்ஸ், பாக்கியராஜ் அவர்கள் நேற்று இறந்தார். நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் பார்த்திங்கன்னா அவருடைய இறப்புக்காக ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க, வருந்திட்டு இருக்காங்க. இன்னுமே அவருடைய இறப்பை யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணுங்க. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் நுழைஞ்சிருந்தார். எல்லாருமே அவர் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளாலேயே பிரிஞ்சு இருக்க முடியலையே, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம்னு சொல்லலாம், இல்லை சலசலப்பான ஒரு சம்பவம்னு சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சரியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே அவருடைய உடல் பார்த்திங்கன்னா அரசு மரியாதை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தகன மேடைக்கு கொண்டு போய் மின்மயானத்தில் எரிக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, அது வீட்டிலேருந்து எடுக்கும்போது யாரும் வராதிங்க, அக்கா சரண்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் என் தம்பி சாந்தனுவும் அப்பாவை ஒரு கை பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நேத்தியிலேருந்து அவங்க ரொம்ப டயர்டாக தான் இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் தூரம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் மட்டும் தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை உங்களுக்கு வேறு சில வேலைகள் இருக்குது, நீங்கள் முன்னாடி அந்த இது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேத்தியிலேருந்து இங்கே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, பெண்கள் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அவங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராதிகா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே நானும் பாக்யராஜ் அவங்களுக்கு ஒரு மக மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக சரத்குமார் பார்த்திங்கன்னா ஒரு கை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யாருன்னா பார்த்திபன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய குருக்காக நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்த்திபன் அவர்கள்லாம் நேத்திலேருந்து இன்னும் எதுவுமே சாப்பாடல. நேற்று காலையில் அவர் விஷயம் தெரிஞ்சு வந்தவர் தான். அப்பையிலேருந்து உள்ளேயும் வெளியும் என்ன பண்ணணும் என்ன ஒன்றொன்னா பார்த்திங்கன்னா அவர் தான் நின்று பார்த்துட்ருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கலங்கி போயிருக்காரு. ஒவ்வொரு முறை பேட்டி கொடுக்கும் போதும் கலங்கிட்டு தான் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என பல துறைகளில் தனக்கென அழியாத முத்திரையை பதித்த பாக்யராஜின் மறைவு ரசிகர்கள், திரையுலகினர்னு எல்லாரையுமே பெரும் சோகத்தில் தான் ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. பாக்யராஜோட மறைவு செய்தி வெளியானதும் அரசியல் தலைவர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், இயக்குநர்கள்னு எல்லாருமே பார்த்திங்கன்னா பல பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் அரசு மரியாதையுடன் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டது. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ரசிகர்கள் கண்ணீருடன் கைகளை உயர்த்தி இறுதி அஞ்சலி செலுத்தினர். திரைக்கதை மன்னன் அமரர் என்ற முழக்கங்கள் தொடர்ந்து ஒலித்தன. பலர் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் திரைப்பட வரலாற்றில் மறக்க முடியாத படைப்புகளை அளித்த கலைஞருக்கு மக்கள் அளித்த இந்த அன்பு, அவரது தாக்கம் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்பதை வெளிப்படுத்தியது. சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தை நோக்கி நகர்ந்த இறுதி ஊர்வலத்தில் ரசிகர்கள் மட்டுமின்றி ஏராளமான திரையுலக பிரபலங்களும் கலந்து கொண்டனர். நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களது இறுதி மரியாதையை செலுத்தினர். பலர் பாக்யராஜுடன் இணைந்து பணியாற்றிய காலங்களை நினைவு கூர்ந்து கண்கலங்கினர். இறுதி சடங்கின் மிகவும் உருக்கமான தருணமாக நடிகர் சரத்குமார் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் ஆகியோர் பாக்யராஜின் உடலை தோளில் சுமந்து சென்ற காட்சி அமைந்தது. பல ஆண்டுகளாக நீடித்த நட்பின் அடையாளமாக அந்த தருணம் மாறியது. அங்கிருந்த ரசிகர்களும் அந்த காட்சியை கண்டு கண்கலங்கினர். குருவுக்கு கடைசி மரியாதை செலுத்தும் விதமாக பார்த்திபன் கண்ணீரை அடக்க முடியாமல் நின்றார். நேற்று முதல் பாக்யராஜின் இல்லத்தில் இருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்த அவர் இறுதி ஊர்வலத்தின் முழு நேரத்திலும் குடும்பத்தினருடன் இருந்தார். பாக்யராஜின் மகன் சாந்தனு தனது தந்தையின் உடலை கட்டிப்பிடித்து கதறி எழுத காட்சி அங்கிருந்த அனைவரின் மனதையும் உருக்கியது. உறவினர்களும் நண்பர்களும் அவருக்கு ஆறுதல் கூற முயன்றாலும் தந்தையை பிரியும் வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீருடன் நின்ற அவரது நிலை ரசிகர்களையும் திரையுலகினரையும் கண்கலங்க வைத்தது. சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தந்தையின் 50 ஆண்டு திரைப்பயண விழாவில் என்னுடைய ஆயுளில் இருந்து 10 ஆண்டுகள் என் தந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று உருக்கமாக பேசியிருந்த சாந்தனு இன்று அதே தந்தையின் இறுதி சடங்கில் கண்ணீருடன் நிற்கும் நிலை அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. நேற்று அஞ்சலி செலுத்த வந்திருந்த பல திரைப்பட பிரபலங்கள் இன்று நடைபெற்ற இறுதி சடங்கிலும் மீண்டும் கலந்து கொண்டனர். சரத்குமார், பார்த்திபன், பாண்டியராஜன் உள்ளிட்ட பல நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் இறுதி வரை உடனிருந்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். பாக்யராஜுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவங்களையும் அவரது எளிமையான குணத்தையும் பலர் நினைவு கூர்ந்தனர். புதிய தலைமுறை கலைஞர்களை ஊக்குவித்த விதத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். தமிழ் திரையுலகிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற்றது. காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். பின்னர் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர் முன்னிலையில் அனைத்து இறுதி சடங்குகளும் நிறைவு பெற்றன. பல ரசிகர்கள் கடைசி வரை அங்கு காத்திருந்து அஞ்சலி செலுத்தினர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் அந்த அஞ்சலி செலுத்தும் போது தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க.
அவங்களுடைய மகள் சரண்யாவும் சாந்தனுவும் நாங்கள் 2 பேரும் எங்கள் அப்பாக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ, இல்லை நீங்கள் மற்ற சடங்குகள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், உங்களால் தூக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு சொல்லி அப்பவும் ஒரு கை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது வந்து என்ன நடந்திருக்குன்னா, சரத்குமார் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்சி அமைச்சிருந்தாங்க. இது எல்லாமே அவங்க கரெக்டாக யார் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ராதிகா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சரி சொல்லலாம் அவங்க கிட்ட அப்படின்னு வரும்போது கரெக்டாக கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தாங்க, யாரும் வராதிங்க, கிட்ட வராதிங்க, இந்த மாதிரி வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு படம் கூட நடிச்சு தரோம், எங்களை ஃபஸ்ட்டு ப்ரைவேசியாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. டென்ஷன் ஆன வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையும் வந்து அதாவது அடிக்கிற வர மாதிரி மூஞ்சிலலாம் எக்ஸ்ப்ரெஷன் காட்டினாங்க. அது நல்லாவே தெரியுது, அவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க. பட் ஆனால் சுற்றி மீடியா இருக்குது, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால கட்டுப்படுத்திட்டு அப்போவுமே அவங்க கையை பிடிச்சவங்களெல்லாம் கூட கையை விடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கையை வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சம்பவம் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலங்கடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மலான கூட்டம் தான். அதாவது அந்த கடைசி டைமு ரசிகர்கள் எல்லாருமே வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அங்கே அவரை பார்க்கணும், அவருக்கு இறுதியஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்தில் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராதிகா அவர்கள் கையை விடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, ஏன்னா அவங்க கையை பிடிக்கல, அவங்கள இது பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் சேஃப்டி பண்ணுறதுக்காக பண்ணாங்க. பட் அது சுற்றியும் கூட்டம் இருக்காங்கல்ல, ஒன்றும் சமாளிக்க முடியல. அப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கோம். அவங்க அந்த கூட்டத்தில் மாட்டின அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த காட்சி. ஸோ அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து கலங்கி இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்ணிமா பாக்யராஜ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலங்கி போயிருந்தாங்க. என்ன தான் வந்து கூட மகன்கள் இருந்தாலும், மகள் இருந்தாலும், 1000 பேர் சுற்றி இருந்தாலும் கணவன் இல்லை அப்படிங்கிற வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்பவே வாட்டி வதைச்சிருக்கு. சுற்றி நின்று அத்தனை பேருமே ஆறுதல் சொன்னாங்க. இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, அழாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு, ஆனால் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனம் உடஞ்சி நொந்து போயிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாந்தனுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் பாக்யராஜ் அவர்கள். எங்கே போனாலுமே தன் பையன் பற்றி இதான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி வந்து சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி தான் பையனை வந்து ரொம்ப நெருக்கி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு தப்பாக சொல்லுவாங்க, தப்பாக எப்படின்னா சொல்லுவாங்க, பையனை தான் கைக்குள்ளேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்ன தான் அவங்க அப்படி சொன்னாலுமே இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு செல்லப்பிள்ளையாக தான் இருந்திருக்காரு. அது அவருக்குமே பிடிச்சிருக்கு. எங்கே போனாலும் விட்டு கொடுக்காத ஒரு விஷயம், தான் பையனை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சாந்தனு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவார் உண்மையாலுமே. அப்புறம் அதே போல் சரண்யா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும்போது, பல துன்பங்கள் வரும்போது, எனக்காக எங்கள் அப்பா இருக்கார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, 1000 பிரச்சனை இருந்தாலும் கடைசியாக எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அது இப்போ இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னே தெரியல. சரி, ஓகே, எது என்னவாக இருந்தாலும் இயற்கை என்னவோ, கடவுள் என்ன முடிவு செய்தோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? உங்களுக்கு பாக்யராஜ் பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாக்யராஜ் அவர்கள் பிடிச்ச அதாவது கலைப்படைப்பை பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. ஏன்னா அவர் வாழ்ந்ததே கலைக்காக தான் வாழ்ந்தார், ஒரு சினிமாக்காக தான் வாழ்ந்தார். ஸோ உங்களுக்கு அவர் நடித்த படங்கள்லேயே பிடித்த படங்கள் என்ன படம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதை பார்த்து 4 பேர் பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஓ இப்படி ஒரு படம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.